அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, ஷரியத்தை பொறுத்தவரை, மார்க்கத்தை பொறுத்தவரை, இஸ்லாத்தை பொறுத்தவரை, தீனை பொறுத்தவரை நல்ல நாள் கெட்ட நாள் என்பது கிடையாது. ஹதீஸில் வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹுடைய சபையிலே மஜ்லிஸில் ஒரு சஹாபி வருகை தருகிறார். வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகளுக்கு நிக்கா வைக்கலாம் என்பதாக நான் முடிவு செய்திருக்கிறேன், ஒரு நல்ல நாளா இருந்தா சொல்லுங்க என்பதாக நபியிடத்தில் நபி தோழர் கேட்கிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அந்த சஹாபியை பார்த்து, இன்னைக்கு நீங்க சுபூ தொழுதீங்களான்னு கேட்டாங்க. இன்னைக்கு நீங்க சுபூ தொழுதீர்களா என்று கேட்டார்கள். அந்த சஹாபி, ஆம் யா ரசூலல்லாஹ், இன்று நான் சுபூ தொழுதேன், ஃபஜ்ர் தொழுதேன் என்பதாக அவர் பதில் கூறினார்கள். உடனடியாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சுபூ தொழுத இன்றைய தினம் உங்களுக்கு நல்லாள் என்பதாக அந்த சஹாபியை பார்த்து சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்றே நீங்கள் நிக்கா வைத்துக் கொள்ளலாம், இன்றே நீங்கள் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்பதாக அந்த சஹாபியை பார்த்து நபிகளார் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாகவே மார்க்கத்தை பொறுத்தவரை நல்ல நாள் கெட்ட நாள் கிடையாது. எந்த மனிதன் அன்றைய சுபூஹுடைய தொழுகை நிறைவேற்றுகின்றான், அந்த நாளை அல்லாஹ் பரக்கத்தான நாளாக அல்லாஹ் கொடுக்கிறான். அப்ப சுபூஹ் தொழுகாட்டு கெட்ட நாளா? கெட்ட நாள் அல்ல, பரக்கத்தை இழந்த நாள், ராகத்தை இழந்த நாள், சலாமத்தை இழந்த நாள். எந்த மனிதன் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுகிறானோ அந்த நாளை அல்லாஹ் பரக்கத்தாக்கி கொடுக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் கூறுகின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து ஃபஜ்ருடைய மற்ற எல்லா தொழுகைகளுடைய தௌஃபீக் வ ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.